வணக்கம். இது கேள்விக்களம். தாவேகாவின் தலைவரும் நடிகருமான திரு விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் விவகாரத்தில் சென்சார் போர்டு கடுமை காட்டி வருகிறது. 5 பேர் கொண்ட தணிக்கை குழு அந்த படத்தை பார்த்து சில திருத்தங்களை சொல்லி அதற்கு சான்றிதழும் வழங்க முடிவெடுத்து பரிந்துரைத்து விட்ட பிறகு அதை மறு தணிக்கைக்கு வேறொரு 5 பேர் கூடி முடிவெடுக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். சென்சார் போர்டுடைய தலைவர், டெல்லியில் அமர்ந்திருக்கக்கூடிய சென்சார் போர்டுடைய தலைவர் இந்த முடிவை எடுத்ததாக நீதிமன்றத்தில் இன்று காரசாரமான வாதம் நடந்திருக்கிறது. இதில் 2-3 அம்சங்களில் நாம் விவாதிக்கலாம். ஒன்று, ஒரு திரைப்படத்திற்கு தடை விதிக்க முடியாது, அந்த அதிகாரம் சென்சார் போர்டுக்கு இல்லை, மாநில அரசுகளுக்குத்தான் உண்டு, சட்டம் ஒழுங்கோ அல்லது வேறு காரணங்களை முன்னிட்டு. அப்படியானால் காலம் தாழ்த்தி வேண்டுமென்றே ஒரு நெருக்கடி இந்த திரைப்படத்திற்கு தரப்படுகிறதா என்பது ஒன்று. சென்சார் போர்டு சட்டப்படியும் விதிகளின்படியும் நடந்து கொள்கிறதா, கருத்துரிமை பேச்சுரிமை என்கிற ஒரு கோணத்தில் ஜனநாயகத்திற்கு, அந்த படத்திற்கு தரக்கூடிய, ஜனநாயகன் படத்திற்கு தரக்கூடிய சிக்கல் என்பது ஜனநாயகத்திற்கு தரக்கூடிய நெருக்கடியாக பார்க்க வேண்டுமா என்பது ஒரு கோணம். இன்னொன்று, ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தன் படத்திற்கு ஒரு நெருக்கடி வருகிற நேரத்தில் அது குறித்து எந்த கருத்தும் சொல்லாமல் இருப்பது, அந்த கட்சியின் அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளர், ட்விட்டரில் முழு நேரம் இயங்கக்கூடிய பல பிரபலங்கள், ஏனைய காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற விவகாரத்தில் கருத்து சொல்லக்கூடியவர்கள் இந்த பிரச்சனையில் எந்த கருத்தும் சொல்லாமல் கடந்து போவது எதை காட்டுகிறது என்கிற பல அம்சங்களை நாம் பேச இருக்கிறோம். டெல்லிக்கு அழைக்கப்படுகிறார். அழுத்தம் தரும் முயற்சியா அல்லது சட்டபூர்வமாக நடக்கக்கூடிய இயல்பான நடவடிக்கையா என்கிற கோணம் இதில் இருக்கிறது. நாம் விவாதிக்கலாம். நம்மோடு பத்திரிகையாளர் திருமதி லக்ஷ்மி சுப்பிரமணியன் அவர்கள், நடிகர் திரு போஸ் வெங்கட் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கனகராஜ் அவர்கள், விஜய் ஆதரவாளர் திரு நரேஷ் அவர்கள், வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சுபாஷ் மோகன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் சுபாஷ் மோகனுடைய முதற் பார்வை கேட்கணும், சட்டப்படியான நிலைப்பாடுகளை கேட்கணும். இந்த விவகாரத்தில் சென்சார் போர்டு நடந்து கொள்வது 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு வச்சிட்டதுனால அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது, நாங்கள் சட்டப்படி தான் நடந்துக்கிறோம் அப்படின்னு சென்சார் போர்டு வாதிடுறத எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவாக ஃபஸ்ட்டு ஒரு சென்சார் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இ சினி போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. அதில் அந்த சினிமா கம்பெனி அப்ளிகேஷன் போடுவாங்க. போட்ட உடனே ரீஜனல் ஆஃபீஸர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சிபிஎஃப்சி போர்டில் கீழே கடைசியில் பாலமுறைன்னு ஒருத்தர் கையெழுத்து போடுவார். அவர் தான் ரீஜனல் ஆஃபீஸர். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி ஒரு எக்ஸாமினிங் கமிட்டின்னு ஒன்று வைப்பார். அந்த எக்ஸாமினிங் கமிட்டி பார்த்துட்டு படம் பப்ளிக் எக்ஸிபிஷனுக்கு கரெக்டாக அப்ரோப்ரியேட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒன்றா U16 இல்லை ஏ சர்டிஃபிகேட்டோ கொடுப்பாங்க. இல்லை இதில் ஒரு சில படத்தை ஒரு சில சீன்ஸை கட் பண்ணணும், இல்லை ஒரு சில சீன்ஸில் அப்ஜெக்ஷனபுளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பார்த்த எக்ஸாமினிங் கமிட்டி மெம்பர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஸ் அ ப்ராசஸாக இது ரிவைசிங் கமிட்டிக்கு போகும். ரிவைசிங் கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க மறுபடியும் பார்த்துட்டு எக்ஸாமினிங் கமிட்டிஸோட வியூவை என்டோர்ஸ் பண்ணலாம். இல்லை இல்லை திஸ் கேன் பி பப்ளிக்லி எக்ஸிபிட்டட், ஒரு அப்ஜெக்ஷனல் கண்டென்ட் கிடையாதுன்னு சொல்லி அப்படியும் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அது அப்பீல் அந்த ரெண்டு ரெக்கமெண்டேஷனுமே இதில் முதல்ல ஒரு கமிட்டி பார்க்குறாங்க, அவங்க கட்ஸ் சொல்கிறாங்க, எதை பரிந்துரைக்கிறாங்கன்னு சொன்ன பிறகு அதை அந்த படம் நிறுவனம், தயாரித்த நிறுவனமோ டைரக்டரோ கிரியேட்டர்ஸ் இல்லை இந்த கட்ஸ் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இதில் நியாயமான வசனம் தான் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பீலுக்கு போகிறது வேற. இந்த விஷயத்தில் 5 பேரில் ஒருமித்த கருத்து சொல்லிடுறாங்க, பிறகு ஒருவர் மனம் மாறி அவரே சென்சார் போர்டில் இருக்கிற ஒரு மெம்பரே அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறதும், மிலிட்ரி சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதும், இது அவங்க வைக்கிற காரணங்கள் நியாயமானதா? சென்சார் போர்டு முன்வைக்கிற இந்த வழக்கில் எஸ் இந்த வழக்கில்
இந்த வழக்கில் என்ன ஆச்சுன்னா கேஸோட பேப்பர்ஸ் படி வந்து என்ன ஆச்சுன்னா, இவங்க அப்ளிகேஷன் போடுறாங்க சென்சார் அப்ளிகேஷனுக்கு. எக்ஸாமினிங் கமிட்டி வந்து சர்டிஃபிகேட்டோ இல்லை டிசிஷனோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஹைகோர்ட்டில் இவங்க மேண்டமஸ் போட்டுடுறாங்க, செயலுறுத்து பேராணை போட்டுடுறாங்க. அது வந்து ஆர்டர் ஆகிட்டு வரும்பொழுது இந்த மேட்ரு வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போயிடுது. இப்போ இன்றைக்கி போட்ட வழக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸாமினிங் கமிட்டியிலேருந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போன ஆர்டரை சேலஞ்ச் பண்ணாமல் இப்போ மட்டும் எதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுன்னு சொல்லி கேட்குறீங்க? மேட்ரு ஆல்ரெடி இஸ் பீன் ரெஃபர்ட் ஃப்ரம் எக்ஸாமினிங் கமிட்டி டு ரிவைசிங் கமிட்டி. அதில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த ஆர்டரை வந்து நீங்கள் தனியாக சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வெதர் எக்ஸாமினிங் கமிட்டிலேருந்து ரிவைசிங் கமிட்டி போனது சரியாக தப்பா அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இன்றைக்கி போட்ட வழக்கு வந்து ரிட்டாக போட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, 2024 புது ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாமினிங் கமிட்டி, அதுக்கப்புறம் ரிவைசிங் கமிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரைபுனல் FC18 அப்பலட் ட்ரைபுனல் இருக்கும், மும்பையில் இருக்கும். இப்போ அந்த ட்ரைபுனலில் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணணும்னா CMAன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் போடுவாங்க, அந்த கன்சர்ன் ஹைகோர்ட்டில் போடுவாங்க. ஆனால் இந்த வழக்கில் வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிட்டாக வந்து போட்டிருக்கிறாங்க. ரிட்டை என்ன போட்டிருக்காங்க, வெறும் மேண்டமஸாக போட்டிருக்காங்க. மேண்டமஸை என்ன போட்டிருக்காங்க, சர்டிஃபிகேட் கொடுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து எக்ஸாமினிங் கமிட்டிலேருந்து ரிவைசிங் கமிட்டி போனது சரியாக தப்பான்னு ப்ரேயர் கேட்காம, கொஷின் எழுப்பாமல் டேரெக்டாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுங்க, ஏன்னா நாங்கள் 9th வந்து நாங்கள் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சர்டிஃபிகேஷன் வந்து ப்ராசஸில் இருக்கும் பொழுது டேட்டை ஃபிக்ஸ் பண்ணது வந்து CBFC மேலேயோ இல்லை வந்து கோர்ட் மேலேயோ அவங்க வந்து இது மாற்றி போட முடியாது. இல்லை, வெற்றிமாறன் படத்துக்கு கருத்து சுதந்திரத்துக்காக வாதாடுற ஒரு வக்கீல் நீங்கள். இதில் வந்து டெக்னிக்காலிட்டிஸை சொல்கிறீங்க. ஃபண்டமெண்டல் கொஷின் வந்து டெக்னிக்காலிட்டிஸ் தான் சொல்கிறேன். ஓகே, அவங்க வந்து ஒரு ஹைகோர்ட்டுடைய நீதிமன்றத்துக்கு போய் நம்ம நீதி வாங்கலாம்னு வர்றாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ரிட்டுன்ற ஒரு ரூட் எடுக்கிறாங்க. பட் இதில் சென்சார் போர்டு வந்து ஹானஸ்டாக நடந்திருக்கா, ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, அவங்க சொன்ன கட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க தயாராக இருந்தாங்களா? அப்படி இருந்தும் இன்னொருத்தர் டெல்லியில் இருக்கிற ஒரு முடிவெடுக்கிறாருன்னா இது நார்மல்னு பார்க்குறீங்களா, இல்லை கோர்ட் சொல்கிறது மாதிரி எல்லாம் அப்நார்மலாக இருக்குன்னு பார்க்கிறதா? அப்நார்மலாக தான் இருக்குது, அதில் எந்த வகையான சந்தேகமும் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ஒரு டெக்னிக்காலிட்டி ஆஸ்பெக்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோர்ட்டில் வந்து மேண்டமஸாக கேட்டிருக்கிறாங்க. பட் கோர்ட்டில் வந்து CBFC தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த விஷயம் வந்து கீழே எக்ஸாமினிங் கமிட்டி ரிவைசிங் கமிட்டி போன ஆர்டரை சேலஞ்ச் பண்ணாமல் நீங்கள் எப்படி வந்து செயலுறுத்து பேராணை நீதி பேராணை மட்டும் கேட்குறீங்க, ரிட் ஆஃப் மேண்டமஸ் மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னிக்கலாக பார்த்தா அது கரெக்ட். ஆனால் 500 crores இன்வெஸ்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு பல பேர்த்தோடைய லைவ்லிஹுட் இருக்குது. அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னா இது பல சின்ன படங்களும் இருக்குல்ல. சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து எத்தனையோ படங்கள் வந்து CBFC அப்ளிகேஷன் போட்டு, ஏன்னா 2024 ரூல்ஸ் படி 7 நாளில் வந்து எக்ஸாமினிங் கமிட்டி ப்ராசஸ் பண்ணணும், 3 நாள் ரிவைசிங் கமிட்டி ப்ராசஸ் பண்ணணுன்ட்டுலாம் இருக்குது. அந்த டைம் லைனை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணாத எத்தனையோ வந்து வழக்குகள் இருக்குது. அதுவும் வந்து நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா டைம் லைனை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லலை, சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு தான் கோர்ட்டில் கேட்டிருக்கிறாங்க. இது அந்த பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் தான் பார்க்கணுமே தவிர நம்ம இதில் வந்து அவங்க வந்து ஒரு ரைட் டு எக்ஸ்பிரஷன் வந்து வயலேட் ஆகுது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து வயலேட் ஆகுதுங்கிற மாதிரி அவங்க வியூ எடுக்கல அவங்க. அது ஒரு வினோதமாக இருக்குது. அது எங்கள் பணம் போட்டோம், முதல் போட்டோம், அதனால் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்களே தவிர, அரசு தரப்பு வழக்கறிஞர், சென்சார் போர்டுடைய ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து எந்த மோட்டிவும் கற்பிக்கலை, உள்நோக்கத்தோடு நாங்கள் செய்து விட்டதாக சினிமா கம்பெனியே சொல்லலை, நாங்கள் நியாயமாக தான் நடந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறத பார்க்குறோம். நான் மற்றவங்களுடைய கோணத்தை கேட்குறேன். திரு போஸ் வெங்கட், உங்கள் பார்வை இது எல்லா படத்துக்கும் இதே மாதிரி நடக்கலாமே? இல்லை, இது எனக்கு என்னமோ இது ஒரு பெரிய ஸ்டண்ட் மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஒரு திரைப்படம் சென்சார் ஆகிறதுக்கான டைமிங், அந்த படத்தில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது அந்த டீமுக்கு கட்டாயமாக தெரியும். என்னென்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர், மற்ற அந்த 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 குரூப், அந்த படம் ப்ரொடக்ஷன் பண்ண குரூப்பு, அந்த ஹீரோ பெரிய ஹீரோன்னுட்டு எல்லா வகையிலையும் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு அவங்க இப்படி லத்தாஜிக்காக வந்து 18ஆம் தேதி சென்சார் கொடுத்துட்டு 9ஆம் தேதி படம் ரிலீஸ்க்கெல்லாம் வரமாட்டாங்க. அப்படி வந்தாலும் இப்போ பொதுவாகவே சென்சார் போர்டில் சாருக்கு தெரியும், நீங்கள் சென்சார் போர்டில் அவங்க கொடுத்துருக்கிற நாம்ஸ் எல்லாம் படித்து நீங்கள் சென்சார் வாங்க போனீங்கன்னா நீங்கள் 65 நாள் 70 நாளுக்கு மத்தியிலலாம் சென்சாரே வாங்க முடியாது நீங்கள் அப்படி போயிட்டீங்கன்னா. ஸோ அது எவ்ரிபடி நோஸ். அது இப்போ நீங்கள் பொதுவாகவே நீங்கள் நடிகர் இயக்குனருங்கிறதுனால சொல்கிறேன், நான் 2 படம் சென்சார் பண்ணதுனால
நான் என்னோட 2 படமே காம்ப்ளிகேட்டட் ஃபிலிமு. அதில் பர்டிகுலராக கனிமாடம் இல்லாமல் சார் வந்து நம்ம தெரியும் உங்களுக்கு, சென்சார் போர்டில் யார் இருக்கான்னு தெரியும். அவங்க அதில் சாமின்னு வர்ற மொத்தத்தையும் கட் பண்ணாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். நான் ஒரு சின்ன இருக்கிற படத்துல சென்சார் போர்டில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அந்த சிந்தனை போக்கு கொண்டவர்கள் தான் இருப்பாங்க. ஆமாம், இடதுசாரி பார்வையோ அல்லது வேற எழுத்தாளர்கள், கலை இலக்கிய ஆட்கள் யாரும் இல்லை இல்லை. யாரும் இல்லை. அது வந்து நீங்கள் லைக் நீங்கள் சென்சார் போர்டுக்கு நீங்கள் இப்போ வாங்குறதுக்காக நீங்கள் போனீங்க, ஒரு இலக்கிய திரைப்படம் எடுத்துட்டுலாம் போனீங்கன்னா உங்களுக்கு உட்கார்றதுக்கே வெக்கமாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குது இப்போ சென்சார் போர்டு இங்கே. அது எனக்கு நடந்தது, அதை நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். பட் எனக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியன்ஸ். அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒருவேளை இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் அந்த படத்தில் இருந்துருந்துச்சுன்னா அவங்க நிச்சயமாக ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் படம் ரெடி ஆகலைன்னா, இல்லை படம் ஏர்லியராக ரெடியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஏர்லியராக இது மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும்ன்ட்டு போயிருப்பாங்க. டேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு இது எப்படி இருக்குன்னா, ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பொலிட்டிக்கலாக உள்ளே வந்திருக்கிற, தனக்கு கடைசி படம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற, இதுவரையில் தமிழ் சினிமாவில் 75% கேட்குற ஒரு திரைப்படமாக, 60% தான் ஸ்டார் படம் கேட்பாங்க. பராசக்தியெல்லாம் அவ்வளோ தான் கேட்டுருக்காங்கன்னா 75 விழுக்காடு கமிஷன் ஷேரிங் கேட்கக்கூடிய டிக்கெட் காசுல. ஆமாம், 75% அவங்களுக்கு போயிடணும். இப்போ நீங்கள் பராசக்தினா 60 போனால் போதும். இப்போ 75ங்கிறது வந்து இல்லை, இது ஸ்டார் படம், நாங்கள் அதிக விலை கொடுத்து வாங்கி, அந்த அளவுக்கு தாறுமாறாக வியாபாரமான அந்த திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு கடைசி நேரத்தில் இவங்க வந்து ஒரு ஸ்டண்ட் ஒன்று பிளான் பண்ணியிருப்பாங்க. அது எந்த ஸ்டண்ட்டுமே தமிழக அரசில் நடக்கலை. இப்போ இந்த படம் இப்படி ஒன்று போயிட்டுருக்கு. யூ பிலீவ் ஆர் நாட், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சின்ன பசங்க அத்தனை பேருக்கு என்ன தெரியுமா கற்பிக்கப்பட்டிருக்கு? பாத்தியாடா திமுக கவர்மெண்ட்டை படத்தை நிப்பாட்டி விட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சென்சார் போர்டுங்கிறதுக்கும் தமிழக அரசுக்கும் எந்த சம்பந்தமுங்கிறத இல்லைங்கிறது எவனுக்கும் தெரியாது. அது பெரிய டிஸ்கஷனாக பேசுறது. இது பண்ணது நமக்கு டெல்லியில் இருக்கிறான், அவனோட முடிவு இது எல்லாமே. ஒருவேளை விஜய் வீடியோ போட்டு பிஎம் சார் நான் இங்கே தான் இருக்கிறேன், என்ன வேணா பாருங்க, நீங்க வந்து ப்ரொடியூசர் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பழையூர்ல தான் இருக்கேன் அப்படின்னு அவரை தான் சொன்னார்னா தான் கன்வே ஆகுன்றீங்க. நான் பழையூர்ல தான் இருக்கேன், தனியா தான் இருக்கேன், உங்களுக்கு எனக்கு தான் போட்டின்னு சொல்லுங்களேன். இது ஒருவேளை அப்படி சொன்னாதான் கிளாரிட்டி வரும் அவங்களுக்கு. சென்சார் போர்டுன்றது ஸ்டேட்டா சென்ட்ரலான்னு. ஆமா, இல்ல அதுதான், அதுக்கு தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அதுதான் ஆக்சுவலி அவர் சொல்லி இருக்கணும். வேணா விஜய் சொல்லாம இருந்தா நம்ம வேணா சொல்லுவோம், மிஸ்டர் மோடி சார் ஒரு பழையூர்ல தனியா தான் உட்கார்ந்துருக்காரு, உங்க 2 பேருக்கு தானே போட்டி, எதுக்காக அப்படி பண்றீங்கன்னு நம்ம சொல்லிடலாமே தவிர இதுக்கு தமிழக அரசு இழுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபேஸ்புக் ஃபுல்லாக நிரம்பி வழியுது. இதுதான் அந்த கூட்டத்தினுடைய வேலையா இருக்கு. பட் இதுவும் ஒரு வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல், அதாவது ஒரு நிர்வாகம் அரசியல் அல்லது சட்ட நடைமுறைகளை தெரிஞ்சிக்காத, அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாத ஒரு இளம் தலைமுறை தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்னு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அவங்க ஒரு அறியாமையில் சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்தீங்கன்னா ஸ்டண்ட்டுன்னு எப்படி சொல்கிறீங்க? இது வந்து இது தாமதமாக அவங்களுக்கு பாதிப்பு தானே. இது எப்படி எடுத்துக்குவோமே, வருகிற 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் போஸ்டர் போடலாம், எவ்வளோ வேணால் ட்ரெய்லர் ஓட்டலாம். ஏற்கனவே ஒரு தெலுங்கு படம்னு வேறு சொல்லிட்டீங்க. அந்த தெலுங்கு படம் இப்போ டிஆர்பி எகிரிக்கிட்டு போயிட்டு இருக்கு எங்கே ஓடிடியில். இப்போ அதையே பல தடவை பார்த்துட்டான் நம்மால். அதை மீறி இந்த படத்துக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை என்ன பப்ளிசிட்டி ஸ்டண்ட் இருக்குது நீங்கள் வேணால் பாருங்கள். 9ஆம் தேதி அன்னைக்கு காலையில் தானே தீர்ப்பு. எத்தனை மணிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? பாருங்கள், தீர்ப்பு எப்படி தெரியுமா வரும்? நான் சொல்றேன், நான் சும்மா ஒன்று சொல்றேனே, நம்ம சொல்லிட்டு போவோமே. 9ஆம் தேதி அன்னைக்கு தீர்ப்பா அவங்களுக்கு பாசிட்டிவா வந்துடும். இப்போ அதே ஒரு 9 மணிக்கு படம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு 5 மணிக்கு கேட்டாங்க, 9 மணிக்கு நம்ம அலோவ் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக 11 மணி தான் ஷோ, 11 to night 10 4 ஷோ தான். ஸ்பெஷல் ஷோவா நம்ம ஒரு மார்னிங் ஷோ மட்டும் கட் ஆகும். 11 o'clock எல்லாம் செட் ஆயிரும், எல்லா கியூபையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் அன்னைக்கு இங்கே என்னவா இருக்கும்? இந்த தமிழக அரசு, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம், நாங்கள் ஜெயிச்சு இன்னைக்கு திரையரங்குக்கு வரோன்னு ஒரு மிகப்பெரிய பூம் பண்ணுறாங்களா இல்லையான்னு பாருங்க சார். நான் இதற்கான வழிங்கிறது என்னுடைய தோன்றல். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு ஹைப் கொடுக்குறாங்க, ஒரு மறைமுக. இப்போ வந்து கடந்த காலத்தில் பிஜேபி ஏதாவது ஒரு படத்தை எடுத்து ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க. மெர்சல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச் ராஜா, தமிழிசை போன்றவர்கள் ஒரு இலவச விளம்பரம் கொடுத்தாங்க. அது மாதிரி இப்போ சென்சார் போர்டு சிக்கல் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்றீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் 99.99 விழுக்காடு இதுதான் என்னுடைய மனநிலை. ஏன்னா இது வரைக்கும் இதை ஒரு நெருக்கடின்னு நீங்கள் பார்க்கலாம். நெருக்கடியாகவே நான் பார்க்கல. இதை நெருக்கடியாக பார்ப்பதை விட இப்போ எல்லாருமா, அதாவது ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்ங்கிறதுனால இப்போ இவங்களுக்கு எல்லாம் நான் தான் சொல்லேன், எல்லாமே டுவர்ட்ஸ் மே, இந்த மேயை நோக்கி நகரக்கூடியதான் அத்தனையமாக இருக்கும். ஆமாம், அதை நெருங்கும் பட்சத்தில் இன்னைக்கு இந்த ஜனநாயகங்கிறது ஒரு மிகப்பெரிய வெளியீடாக இருக்காது. அன்னைக்கு காலைல 9 மணி ஷோ அப்படிலாம் இருக்காது. ஆனால் இப்படி ஒரு கோர்ட்டுக்கெல்லாம் போய் பல சிக்கல்களை தாண்டி, தடைகளை தாண்டி, இதுக்கு ஒரு பழைய வரலாறு, ஒரு பொய் கதை ஒன்று இருக்குது.
அதை நான் கதை அந்த அந்த வரலாறோடு ஒப்பிடுறதுக்கு கடைசி படம் சார். இந்த கடைசி படம் பண்ணுற ஹீரோஸ் ஒரு ஸ்டண்ட் அடிப்பாங்க சார் தமிழ்நாட்டில். இது நமக்கு ஏற்கனவே ஒரு வரலாறு இருக்குது. அந்த ஸ்டண்டை எதிர்பார்த்தாங்க, அங்கே இதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. இப்போ உடனடியாக என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் தான் சென்சார் போர்டு. 2 படம் முக்கியமான படம் சமகாலத்தில் வருது. ஒன்று ஜனநாயகன், இன்னொன்று பராசக்தி. ஜனநாயகனுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிற ஒருத்தர், இன்னொருத்தர் வளர்ந்து வரும் ஒரு கலைஞர். இதில் வந்து கடைசி படம்னு முடிவாயிட்ட பிறகு அதுக்கு பெருசாக ஸ்டண்ட் அடிக்க தேவையில்லையே, கடைசி படம் பார்ப்போமே அப்படின்னு மக்கள் பார்க்க மாட்டாங்களா என்ன? இல்லை சார், இது என்னைக்கு அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சோ, ரிலீஸ் ஆன சமயத்தில் இந்த படம் ஒரு தெலுங்கு படம்னு ரொம்ப அப்பண்டமாக அந்த ஷார்ட்ஸில் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தின் மேலே இருக்க ஆர்வம் குறைஞ்சிருக்கு சார். நீங்கள் அது வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனைலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சென்சார் போர்டு ஒட்டுமொத்த நீதிபதிகளே அணி வச்சு சென்ட்ரலுக்காக வேலை செய்கிறாங்க. ஒரு சென்சார் போர்டு வேலை செய்யாதா? ஒட்டுமொத்த தேர்தல் அதிகாரிகளும் ஒரு சென்ட்ரலுக்காக வேலை செய்கிறான். சென்சார் போர்டு வேலை செய்யாதா? எல்லாம் வேலை செய்யும் சார். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பும் வேலை செய்யும் சார் ஒருத்தனை வளர்க்கணும். சரி சார், சென்சார் போர்டு யூனியன் கவர்மெண்ட்டோட ஆட்கள் தான் நியமிக்கிறாங்க, அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சரகத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஒன்றிய அரசினுடைய ஆட்சியாளருடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப அவங்க நடந்துப்பாங்க அப்படின்றது ஒரு அக்யூசியேஷன்னா அவங்க ஏன் சார் விஜய் ஹெல்ப் பண்ணணும்? அவர் கொள்கை எதிரியாச்சே. யாருக்கு சார்? பிஜேபிக்கு. சொன்னால் நீங்கள் நம்பிடுவீங்களா சார்? ஏன் நம்புறீங்க? கொள்கை எதிரின்னு சொல்லிட்டா என்ன பண்ணார்? கடைசி மீட்டிங்கில் கொள்கை எதிரி மிஸ்டர் மோடின்னு கூப்பிட்டாரா? இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு வந்து வாய் திறந்து பேசினாரா? இல்லை சப்போர்ட் சொன்னாரா? இல்லை எதிர்ப்பு பேசினாரா? இப்போ இது வரைக்கும் பிஜேபி எகெயின்ஸ்ட் ஏதாவது பேசியிருக்கிறாரா? சரி, அப்படி பேசாத ஒருத்தர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவார் சார், நாங்கள் கொள்கை எதிரி. வேற ஏதாவது சொல்லியிருக்காரா சார்? சரி, அப்படி தமிழக முதல்வர் கூப்பிடுறாரு 1 to 1 கூப்பிடுங்களேன், மோடியை கூப்பிட சொல்லுங்களேன் 1 to 1. அமித்ஷா வந்துட்டு போனாரு, மிஸ்டர் அமித்ஷா என்ன அப்படி பேசிட்டீங்க, வாங்கலையும் கூப்பிட சொல்லுங்களேன். அதெல்லாம் கூப்பிட மாட்டார், அதெல்லாம் கூப்பிட மாட்டார். இந்த நண்பர்களுடைய கதை 9ஆம் தேதி அன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும் சார். அவருக்கு மறைமுகமாக யூனியன் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுதுன்றீங்க. கட்டாயமாக. சரி, டிவிகே பார்வையை கேட்டுடலாம். நரேஷ், கோர்ட்டில் ஒன்று மட்டும் சொல்லுங்க சார், சொல்லுங்க வக்கீல் சார். அப்படிவாங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மாதிரியே பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இந்த வழக்கோட மறைமுக அட்வர்டைஸ்மெண்ட், மறைமுக பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான் இது. இவங்க வந்து இந்த மனுஷி படத்துக்கு வந்த மாதிரியோ, இல்லை ஒரு கிராமத்தில் படத்துக்கு வந்த மாதிரியோ, இல்லை வந்து பேண்டிட் குயின்னு சொல்லி பூலாந்தேவி படத்துக்கு வந்த மாதிரியோ, இல்லை இந்த வாட்டர்னு அந்த படத்துக்கு வந்த மாதிரியான எதிர்ப்புலாம் வந்து மத்திய அரசு வந்து கொடுக்கல, ஒன்றிய அரசு வந்து கொடுக்கல. இவங்க கொடுத்தது பியூர்லி ஆன் டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் இந்த படத்தை வந்து கோர்ட் மூலமாக பப்ளிசிட்டி பண்ணுங்கிறதுக்காக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதே சிபிஎஃப்சி வந்து ரஜினிகாந்தோடைய அந்த சன் பிக்சர்ஸ் படம் வந்தபோது என்ன மாதிரி எதிர்ப்பு தெரிவித்தாங்க, எவ்வளோ வீரியமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க நாம் பார்த்தோம். ஆனால் இந்த இதில் வந்து அவனும் சிபிஎஃப்சியை பெருசாக வந்து அட்டாக் பண்ணல, பெட்டிஷன்லேயும் ஒன்றிய அரசு அட்டாக் பண்ணல, மோட்டிவேட் எதுவும் வந்து கற்பிக்கல. இவனும் வந்து பயங்கரமாக ஒன்றும் வந்து ரெசிஸ்ட் பண்ண மாதிரி தெரில. இது கம்ப்ளீட்லி இட் இஸ் அ பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தானே தவிர இது வந்து ஒரு மனுஷி வழக்கு மேலஃபைடு இன்டென்ஷன் சொல்லல, மேலஃபைடு இன்டென்ஷன் சொல்லல, இன்னொன்று பொலிட்டிக்கலாகவும் விமர்சிக்கல. ஒரு சினிமா குவைட்டாக இருந்து சினிமாவை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் கூட அவங்க அணுகலாமே. இன்னைக்கு இந்த படத்துக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை நாளைக்கு இன்னொரு படத்துக்கு இதே மாதிரி நடக்கலாமே, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரலாமே. ஏன் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டீங்க? இல்லை, இது வரைக்கும் இந்த கண்ணோட்டத்தில் தான் வந்துட்டு இருக்குது. அதாவது இப்போ ரஜினிகாந்தோடைய படம் வந்து ரிட்டில் ஃபைல் பண்ணாமல் சிஎம்ஏவாக வந்து ஃபைல் பண்ணாங்க. மனுஷி வழக்கை வந்து நாங்கள் வந்து ரிட்டில் ஃபைல் பண்ணோம். அந்த ரஜினிகாந்தோடைய வழக்கு சன் பிக்சர்ஸ் ஃபைல் பண்ணும்போது சிஎம்ஆவாக ஃபைல் பண்ணும்போது ஒரு கிரவுண்ட் எடுத்தாங்க. என்ன, நாங்கள் யூபார் ஏ வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும், ஏ கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சிபிஎஃப்சி வந்து என்ன சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸாமினிங் கமிட்டி ரிவைசிங் கமிட்டிக்கு அப்புறம் பப்ளிக் ஹியரிங் கொடுத்தோம், பர்சனல் ஹியரிங் கொடுத்தோம், பர்சனல் ஹியரிங்கில் நீங்கள் வந்து நோ அப்ஜெக்ஷன் சொல்லிட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் கேட்க முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டுச்சு. மனுஷி இதில் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, இல்லை இதுக்கு நீங்கள் பொலிட்டிக்கலாலாம் நீங்கள் வந்து இங்கே பேசக்கூடாது, நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்பீலில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ 2 வழக்கையும் நீங்கள் வந்து சன் பிக்சர்ஸ் போடுற வழக்கையும் நீங்கள் வந்து பயங்கரமாக ரெசிஸ்ட் பண்ண, நீங்கள் மனுஷி வழக்கையும் பயங்கரமாக ரெசிஸ்ட் பண்ண. நீங்கள் இந்த வழக்கில் நீங்கள் என்ன பெருசாக ரெசிஸ்ட் பண்ணீங்க சிபிஎஃப்சி? இன்னொரு வகையில் ஜனநாயகனுக்கு பப்ளிசிட்டிக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே தவிர ஒன்றும் பயங்கரமான நீங்கள் ஒன்றும் இந்த வழக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணல, ஒன்றும் நடத்தலை. இன்னொரு வகையில் பார்த்தா வந்து இதுக்கு முன்னாடி தோழர் ஆக்டர் போஸ் வெங்கட் வந்து சொன்னது வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான். இது வந்து பக்கா பப்ளிசிட்டி ஸ்டண்ட். ஏன்னா ஒரு படம் வந்து பப்ளிசிட்டி வந்து லிட்டிகேஷன் மூலமாக பப்ளிசிட்டி ஆகுறதுங்கிறது பயங்கரமான மார்க்கெட்டிங்கில் அது. ஓகே, நரேஷ்
ஆக்சுவலாக இந்த ஜனநாயகன் படம் நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ஜனநாயகத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே ஆர்டிகல் 19 சொன்ன மாதிரி கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இதுக்கெல்லாம் முட்டுக்கட்ட போகிற மாதிரி தான் இந்த ஒரு நிகழ்வு சென்சார் போர்டு மூலமாக நடக்குது அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம். முக்கியமாக இதில் வந்து பாஜகவுடைய இங்கே அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். இந்த அரசியல் களத்தில் தாவேக்காவை அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கான பல வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து பல இடங்களை நம்மளால் குறுக்கிட்டு சொல்ல முடியும். இன்றைக்கு கூட தமிழிசை சவுந்தரராஜன் வெளிப்படையாக பேசுகிறாங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன ஒரு கருத்தை அவங்க மேற்கோள் காட்டி அவங்க என்டிஏக்குள்ளே வரணும், வந்தால் தான் அது ஒரு அசைக்க முடியாத சக்தி, இல்லைனா அது ஒரு அசைக்க முடியாத சக்திலாம் கிடையாது அப்படின்றத வெளிப்படையாக அவங்களுடைய அபிலாஷைகளை சொல்கிறாங்க. இப்படி இங்கேயே வெளிப்படையாக கூப்பிடக்கூடியவர்கள் எங்கள் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாரு. அப்போ கூட அவங்க கிட்ட வெக்கமே இல்லாமல் நம்ம கேட்குறோமே, நம்ம ஒரு முன்னாள் மாநில தலைவராக இருந்திருக்கோம், 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்திருக்கோம், இதெல்லாம் தாண்டி அவங்க கேட்கறதுக்கான ஆர்வம் எங்கே வருது அப்படின்னா, கொள்கை எதிரின்னு கம்யூனிஸ்டுக சொல்கிறாங்க, பிஜேபியை கொள்கை எதிரிகள்னு. சரி, அவங்கள கூப்பிடுறதில்ல அவங்க கூட்டணிக்கு. காங்கிரஸ் எங்கள் கொள்கை அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்றாங்க. காங்கிரஸை பிஜேபி தமிழிசை கூட்டணி கூப்பிட்டதில்லை. விசிக எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லுது, விசிகாவை அவங்க கூப்பிடல. தாவேக்காவை மட்டும் ஏன் சார் கூப்பிடுறாங்க? மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனால தாவேக்காவை அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஆசைப்படுறாங்க. அது வந்து ஒருதலை காதலாக தான் போக போகுது, அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களுடைய ஆசைகள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம். மேம்போக்கா சொல்றீங்களே தவிர அதை தாண்டி களத்தில் போய் இப்போ திருப்பரங்குன்றத்தில் மதக்கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா எதுவும் சொல்றதில்லை. இந்தியா முழுக்க கிறிஸ்துமஸ் நாளில் பஜ்ரங் தள்ளும் விஹெச்பியும் கலவரம் பண்ணுறாங்க, கொண்டாட்டங்களை போய் சீர்குலைக்கிறாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க எல்லோரும் கண்டிக்கிறாங்க. தாவேக்காலருந்து எதுவும் இல்லை. இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், அது ஒரு சின்ன விஷயம், அது ஒரு கோர் இஷ்யூ, இன்னொரு நாள் கூட பேசலாம். இதில் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கருத்துரிமைக்கு எதிரான ஒரு பிரச்சனைன்னு, அதில் நானும் உடன்படுறேன். இது வந்து ஒரு சினிமாவுக்கு, இந்த சினிமாவில் எந்த சினிமாவை தடுத்தாலும் கருத்துரிமைக்கு போடுற ஒரு கடிவாளம்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஏன் இந்த ஆர்கியூமெண்ட்லேயே இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இருக்குது, ஒரு உள்நோக்கம் இருக்குது, எங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்கணும்னு அப்படின்னு ஏன் சொல்லலை? இல்லை, சில விஷயங்களை வந்து சென்சார் போர்டு வக்கீல் சொல்கிறாரு, எங்கள் மேலே அப்படி ஒரு குற்றச்சாட்டே அவங்க சொல்லலைங்க, நாங்கள் உள்நோக்கத்தோட செயல்படுறத அவங்களே சொல்லலை அப்படின்றாங்க. சரி, யாருமே சொல்லலைன்னா அவர் ஏன் வாலண்டியராக வந்து கேட்கப்படுறாரு? எங்கள் மேலே வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்து யாருமே சொல்லலை அப்படின்னும் போது எங்களுக்கும் அரசுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றது அவர் வாலண்டியராக சொல்லும் போதே தெரியுது. அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. வெளியே இருந்து எல்லாருமே பேசுவாங்க சார் கூட சொல்லியிருந்தாரு, திமுக தான் இதற்கு காரணம்னு வெளியே பேசுவாங்க, வெளியே 1000 பேசுவாங்க. நமக்கு தாவேக்கால இயங்குற யார் அவங்க பேரு, விர்ச்சுவல் வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ் திமுக நீங்க கொஞ்சம் வாயால சொல்லுங்க. இல்ல, நான் அது வந்து நான் எனக்கு தெரியலன்னு தான் நான் சொல்ல முடியும். இதுல வந்து இல்ல எனக்கு தெரியல. இப்போ நான் சொல்றேன், இந்த தமிழக அரசு காரணம் இல்லைன்னு சொல்லுங்களேன் சார். நான் அதுதான் சார் சொல்றேன். இப்போ சொல்லிட்டீங்கன்னா இப்போ உங்களை ஃபாலோ பண்ற தாவேக்கா நண்பர்களின் நேரம் பகிர்ந்திருப்பாங்க, அவங்களை எஜுகேட் பண்ற கடமை உங்களுக்கு எஜுகேட் பண்றேன் சார். நான் வந்து இதுதான் இல்ல காரணமே இல்லன்னு நான் போயிட முடியாது இல்லையா? நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இல்ல தமிழக அரசு இல்ல ஒரு அட்வொகேட் இங்க இருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட மனுஷப்பட்ட பல திரைப்படங்களை வந்து சென்சாருக்காக போராடி இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவருக்கு சட்டம் தெரியும். நான் 2 திரைப்படங்கள் எடிட் பண்ணி சென்சார் வாங்கியிருக்கிறேன் நான். ஏன்னா அந்த டிஃபிகல்ட்டிஸ் எனக்கு தெரியும், அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். பல படங்கள் யூ கேன் சே இதுல தமிழக அரசு, நான் அட்வொகேட் ஐயா சொல்லுங்க, தமிழக அரசு இதுல ஒரு துளி அளவாவது தலையிட முடியுமா சொல்லுங்க? முடியாதுங்கிறத சொல்லிருங்க. அப்புறம் ஆமாங்க இதுக்கு தமிழக அரசுக்கு தமிழ்நாடு அரசு பார்ட்டியா விஜய் சாருடைய குரலாக ஒலிக்கட்டுமே, பிள்ளைகளை வந்து அக்கறை அவருக்கு இருக்கா இல்லையா? ஓகே, இல்லை சார், நான் தெளிவுபடுத்திடுறேன். முதல்ல வந்து இங்கே இவங்க தான் வந்து இவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு நான் வந்து இங்கே ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியாது, சரிங்களா? இங்கே ஏன்னா இது வந்து அரசு நேரடியாக பண்ணுற விஷயம் கிடையாது. இது ஆதாரங்களை எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க பாருங்கள், இவர் பேசியிருக்காரு, இவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஆதாரங்களை கொடுக்குற அளவு கிடையாது. இன்னைக்கு இந்த படத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு நபர், அவர் யார், அவர் பின்புலத்தில் என்ன இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இருக்கக்கூடும். ஏன்னா இன்னைக்கு அரசியல் களத்தில் சார் கூட சொன்னார் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு அப்படின்னாரு சார். அங்கே அட்வொகேட் சார் சொன்னார் இது வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுன்னு. இது இரண்டுமே வந்து தேவையில்லை. விஜய் ஒரு செகண்ட் நீங்கள் சென்சாருக்கு போகிறீங்க. விஜய்க்கு இது வந்து மொதல் படம் இல்லை, இந்த படத்தை எடுத்த டைரக்டருக்கு இது மொதல் படம் இல்லை. 2 பேருமே இண்டஸ்ட்ரியில் பெரிய புகழோடு இருக்கிறவங்க. கண்டிப்பாக சென்சாருக்கு யார் கண்ட்ரோல் இருக்குது? சென்சார் போர்டு தலைமைச் செயலகத்தில் இல்லை, இருக்கிறது சாஸ்திரி போர்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட். அது வந்து இயங்குறது எல்முருகன் அவருடைய அமைச்சரவையில் கீழே. எல்முருகனோட பாஸு திரு பிரதமர் நரேந்திர மோடி. சென்சார் போர்டோட சேர்மனை நியமிக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட். சென்சார் போர்டுக்கு ரீஜனல் மெம்பர்ஸை நியமிக்கிறது யூனியன் கவர்மெண்ட். அந்த சென்சார் போர்டுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குற அதிகாரி இருக்கார்ல, கடைநிலை அதிகாரின்னு ஒருத்தர் சொல்கிறாங்களே, ரீஜனல் ஆஃபீஸர்,
அவர் யூனியன் கவர்மெண்ட்டை சம்பளம் வாங்குற ஒரு அதிகாரி. பாலமுரளி வரைக்கும் பாலமுரளி யூனியன் கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்குற ஒரு அதிகாரி, அது உயர் அதிகாரி. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கே சார் வருது? சார் நான் தான் சார் சொல்கிறேன், இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் சில துறைகள்லாம் இயங்குது இல்லையா, அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடு உள்ள மக்களே இருக்க மாட்டாங்களா, அதிகாரிகளே இருக்க மாட்டாங்களா? புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் போலீஸ் இருப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்றேன். இப்ப அங்க யார் இருப்பாங்க? அனுதாபிகளோ இல்ல திமுகவை எதிர்க்கிறாரே இதனால இவருக்கு வந்து குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நபர் அங்க இருக்க மாட்டார், நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஓகே, இது ரொம்ப சார் நீங்க யார் இருப்பாங்க? நான் திருப்பி கருத்துரிமை அப்படின்ற கோணத்துல சீரியஸா பேசலாம்னு நினைச்சேன். இந்த ஜோக்கா பேசலன்னா ஜோக்காவே பேசலாம், அது ஒண்ணும் இல்ல. சரி சார், இப்போ வந்து நீங்க பாலமுரளி திமுக காரன்றீங்களா? அந்த 5 பேர் படம் பார்த்துட்டு அதுல அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்களா, அவங்க திமுகவா? சென்ட்ரல் போர்டு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சார்ல ஒரு சிஇஓ ஆன் பிஹாஃப் ஆஃப் தி சேர்மன் ஆஃப் சிபிஎஸ்இ, அவங்க 2 பேரும் திமுகவா? இல்ல இன்னைக்கு வந்து வாதாடுறாங்கல்ல அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஒன்றிய அரசின் தலைமை வழக்கறிஞர் தமிழ்நாட்டுக்கு, அவர் திமுகவா? இல்ல யார் திமுக? நான் நீங்க கேட்டதுக்கு ரொம்ப தெளிவா தான் சொன்னேன். இந்த எந்த அதிகாரியுமே இங்க இருக்க மாட்டாங்களா நான் கேட்டேன். நான் இவரு வந்து யாருன்னு சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியலன்னு தான் சார் சொல்றேன். தெரியாதவங்க எப்படி பேசுறீங்க? அழுத்தம் எங்க இருந்து வருது? திமுகல இருந்து வரலாம், பாஜகவுல இருந்து வருது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்றேன். துணிச்சலா நேரடியா பிஜேபியை எதிர்த்து பேசுறதுக்கு துணிச்சல் இல்லாத கோழைகள், சரி கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் பேசுறீங்க. இன்னைக்கு பிஜேபி தெளிவா தான் நான் சொல்லிக்கிட்டு யார் இருக்கேன். பேசிருக்கா? பிஜேபி இங்க அழுத்தம் கொடுக்குது நான் சொல்றேன். விஜய் பேசிருக்காரா? விஜய் பேச மாட்டார் சார். இது ஒரு 500 கோடி பேசவே மாட்டாரா சார்? சார்? விஜய் இந்த விஷயத்துல பேச மாட்டார் சார். ஆதவ் அர்ஜுனா வந்து முழு நீளத்துக்கு ஒரு ட்வீட் போட்டார்ல சார் நேத்து. சார் ஒரு நிறுவனம் 500 கோடி முதலீடு பண்ணிருக்கு, இந்த படத்துக்கு மேலும் மேலும் நான் பேசுறதுனால சிக்கல் வருதுன்னா அவர் பேச மாட்டார் சார். 1 மினிட். அதாவது அந்த படம் பேசுற ஒரு கண்டென்ட், அந்த படத்தோட மேக், அதனால பிரச்சனைன்னா ஒரு ஹீரோ குவைட்டா இருக்கலாம். இது வந்து கண்டென்ட் சார்ந்த பிரச்சனையே இல்லை, இது வந்து ஒரு ரீமேக், அது உலகத்துக்கே தெரியுன்ற லெவல்ல பேசுறாங்க. அரசியல் ரீதியா ஒரு கட்சி தலைவர்ன்றதுனால தான் இந்த பிரச்சனைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் தர்றாங்க அல்லது அவருக்கு வேற வகையில் உதவுறாங்கன்னு இவர் சொல்றாரு. அது என்னன்றது காலம் தான் சொல்லணும். ஆனா அவங்க ஏன் பேசல? அரசியல் கட்சி ஏன் பேசல? இதுல உங்க கட்சி தானே சார், கட்சியில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க சார். இவ்வளவு குழப்பங்கள் போயிட்டு இருக்கையில இதுல மையப்புள்ளி 3 தான் சார். அதுல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற அரசியல் அல்லாத ஒண்ணு திரைப்படம்னா, ஒரு திரைப்படத்திலிருந்து கதாநாயகனை நடித்து இன்னைக்கு அரசியல் வர்ற ஒருத்தர், ஒரு பெரிய மக்களுக்கு நாளைக்கு பணி செய்ய போறவர், அக்கறை உடையவர்னு வச்சுக்கோங்களேன். இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையை சொல்லணும் இல்லையா? மக்கள் தானே, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள், நாளைக்கு படம் பார்க்குற ரசிகர்கள் எல்லாரும் மக்கள் தானே. மக்களுக்கு நீங்க சொல்லணும்ல. ஒன்றும் இல்லை, நீங்க எல்லாத்துக்கும் பேசுனீங்கல்ல. நீங்க ஒரு 47 பேர் மரணத்துக்கு அப்புறமும் உங்களால ஒரு வீடியோ போட முடிஞ்சிச்சு இல்ல? அப்படி பண்ண நீங்க ஒரு வீடியோ போடுங்களேன் சார். ஜனநாயகன் படத்துல உண்மையிலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. யாரும் நீங்க வந்து இதை பத்தின நீங்க யாரும் இது பண்ண வேண்டாம், என்ன பதட்டம் அடைய வேண்டாம். படம் எப்போ வரட்டுமோ வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம படம் தானே சொல்ல வேண்டியதானே. ஓகே லக்ஷ்மி, இதுல வந்து படத்தை தடை செய்யற படம் இல்லை. இது என்ன தள்ளி போடலாம், 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகலாம், இல்லை ஒரு நாள் தள்ளி போகலாம், இல்லை 2 நாள் தள்ளி போகலாம். அது மிஞ்சி போனால் அந்த ரிவ்யூ கமிட்டி தான் பார்த்துட்டு முடிவு பண்ணணும், அதான் சட்டம் அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டை கோர்ட் ஏற்றுக்குச்சுன்னா அவங்க பார்க்குறதுக்கு வந்து 20 நாள் வரலையும் அவகாசம் இருக்குது, கமிட்டி அமைச்சு பார்த்து தர்றதுக்குன்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டா கூட தள்ளி போகலாம், அவ்வளோதான். இது சதி இருக்குன்னு பார்க்குறீங்களா? மறைமுகமாக சில பேர் முயற்சி பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லை ஒரு சட்டத்துக்கு புறம்பாக காரியங்கள் நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதை வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக அல்லது வெறும் இந்த படத்துக்கான தடையாவோ இல்லை கருத்துரிமைக்கு எதிரான ஒரு போர் நடக்குது அப்படியெல்லாம் வந்து இதை கொண்டு போய் உள்ளே வச்சு ரொம்ப பெரிய விளக்கமெல்லாம் இதுக்கு கொடுத்துறாதீங்க. சென்சார் சர்டிஃபிகேட்டையும் இல்லை, விளக்கமெல்லாம் அதெல்லாம் கொடுத்துறாதீங்க. நீங்கள் இதில் எந்த கருத்துமே அவர் சொல்லியிருக்க போகிறதில்ல. ஒரு கத்தியவோ கண்ணையோ வந்து அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது சுடுறதை வச்சு அதை வந்து அதில் இருக்க ரத்தத்தை வந்து நாக்கில் நக்கிற மாதிரியான ஒரு அது அசிங்கம், சாரி அப்படி சொல்லக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு சீன் அதில் இருக்கு. இப்படி வைக்கிற அந்த கையில் எடுத்து இது பண்ணுற மாதிரி ஒரே ஒரு ஃப்ரேம் அதில் வருது. அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் வந்து இவ்வளவு ரசிகர்களை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் ஏன் வந்து ஒரு வயலண்டான பிஹேவியரை உங்கள் ரசிகர்களுக்கு சொல்லித்தரீங்க, இது சரின்னு ஏன் சொல்லித்தரீங்கன்ற கேள்வியை எல்லாருமே கேட்டிருக்கணும்.
சரி, அதெல்லாம் விட்டுருங்க. விஜயினுடைய படம் ஒரு ஹீரோயிசம். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார். அவரே சொல்லியிருக்காரு, நான் என்னுடைய கெரியர்னுடைய பீக்கில் உச்சத்தில் இருக்கேன், அதை விட்டுட்டு இப்போ உங்களுக்காக வரேன்னெல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அதெல்லாம் விட்டுருவோம். விஜய் நல்லவர், வல்லவர். ஆனால் அவருக்கு இதுவரைக்கும் அவர் வந்து அவருடைய கொள்கை எதிரியை அவர் வந்து எங்கேயுமே எதிர்த்து பேசவே இல்லை. இப்போ பிஜேபி என்ன சொல்லுது, தயவு செஞ்சு இப்பயாச்சும், ஆமா, தயவு செஞ்சு இப்பயாச்சும் என்னை எதிர்த்து பேசு, அப்பதான் தமிழ்நாட்டில் திமுகவிற்கும் திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் அல்லது திமுக கூட்டணிக்கும் வரக்கூடிய அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டை வந்து நீ உடைக்க முடியும். ப்ளீஸ், அதை உன்னால தான் செய்ய முடியும். இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகலை, ஜனவரி 9ஆம் தேதி இப்போ ரிலீஸ் ஆகலை. ஒருவேளை சென்சார் டிலே ஆகுது. அதற்கு பிறகு அவங்க இன்னைக்கு வந்து அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர் சுந்தரேசன் ஆர்கியூ பண்ணது போல் அவங்க வந்து 15 நாள் டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. 20 நாளுக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இல்லை இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா க்ளோஸ் டு எலெக்ஷன். இது வந்து பிஸ்னஸ் பாதிக்கும், ஒரு படத்தினுடைய பிஸ்னஸை பாதிக்கும். ஆனால் இது வந்து விஜய்க்கு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜை கொடுக்கும். ஏன்னா இனிமேலாவது நீங்கள் எங்களை எதிர்த்து பேசுங்க, பிஜேபியை தயவு செஞ்சு உங்கள் கொள்கை எதிரியை வெறும் ஃபாசிசம்ன்ற வார்த்தையோடு மட்டும் நிறுத்திக்காமல் எல்லா இடங்கள்லையும் பிஜேபியை எதிர்த்து பேசுங்கன்னு சொல்லி பிஜேபி ஒரு விதமான ப்ரெஷரை கொடுக்குறாங்க. நான் இதை வந்து ஒரு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு அவர் சித்தரிக்கிற மாதிரி பிஜேபிக்கும் உங்களை சிலுவையில் அறைந்த இயேசுநாதர் ஆக்குகிறேன், அப்போவாவது நான் தான் இயேசுநாதர்னு சொல்லி நீங்க வந்து அழுகையாவது பண்ண, பிஜேபி என்னைய ஒடுக்குது, பிஜேபி என்னைய கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லுங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி கையில எடுத்து கொடுக்குது. அவங்க வில்லன் ரோல் ப்ளே பண்றாங்க நினைக்கிறாங்களா? பண்ணக்கூடாது. அதாவது இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல பிஜேபியோட விஜய் வந்து கூட்டணிக்கு வரமாட்டார். கூட்டணிக்கு வராத போது அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய, அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் வந்து பிரிக்கிறார். அப்போ அந்த ஆப்போசிஷன்ல இருக்க ஓட்டெல்லாம் உடையும் போது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பின்தங்கி போயிருது. 2வது இடத்துல எல்லா சர்வேக்களும் என்ன சொல்றது, 2வது இடத்துல அல்லது முதல் இடத்துல நிறைய இடங்கள்ல விஜய் இருக்கார். அப்படின்ற போது விஜய்க்கு அந்த ஸ்பேஸை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும்போது திமுகவுக்கான எதிர்ப்பு மனநிலையை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அது அந்த ஆதரவாக இருக்கட்டும், திமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை குறைக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 3-4 நாட்களுக்கு இடையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை, காங்கிரஸ் உள்பட, திருமாவளவன் உள்பட, இது வந்து கருத்துரிமைக்கு எதிரான போர் அப்படின்னு ஏதாவது ஒரு பக்கம் பேசிட்டாங்க அப்படின்னா அவருக்கு இதனால, விஜய்க்கு இதனால இன்னும் சிம்பத்தி அதிகமாக போகுது. இன்னும் சொல்ல போனால் ஜனவரி 12ஆம் தேதி இது எல்லாமே ஒரே நேரத்தில் வருது பாருங்க. ஏன் சென்சார் போர்டில் இதுக்கு முன்னாலேயே போய் அப்ரோச் பண்ணணும்னு ஹெச் வினோத்துக்கு தெரியாதா? எவ்வளோ பெரிய டைரக்டர், அந்த ப்ரொடியூசருக்கு தெரியாதா? எத்தனையோ படங்களை வந்து ஏற்கனவே தயாரிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாதா? டிசம்பர் 18ஆம் தேதி இன்னைக்கு அவங்க ஆர்கியூமெண்ட்டில் சதீஷ் பராசரன் இன்னைக்கு கோர்ட்டில் சொல்கிறாரு. அதாவது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஆதரவாக இன்னைக்கு கோர்ட்டில் ஆர்கியூ பண்ண சதீஷ் பராசரன் சொல்கிறாரு, டிசம்பர் 18ஆம் தேதியே நாங்கள் வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ சென்சாருக்கு அன்னைக்கே போன படத்துக்கு இந்த ஒரு மாத காலத்துக்கு மேலாக ஏன் வந்து இவ்வளவு பெரிய சிக்கல்? ஜனவரி 6ஆம் தேதி தான் பெட்டிஷன் போடுறாங்க ப்ரொடியூசர். இப்போ இவ்வளவு நாள் இதை வந்து வெளியில் சொல்லாமல் சென்சார் சர்டிஃபிகேட்டே வரலன்ற போது நீங்கள் ஏன் ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணீங்க? அதை தான் அவர் போஸ் வெங்கட் கேட்டார். வழக்கமாக சென்சார் வாங்கின பிறகு தான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை கிடைக்க போகுதுன்றது தெரிஞ்ச பிறகு தான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு பெரிய பல இடங்களில் புக்கிங் பண்ணலாம். இவ்வளவு பெரிய படம் இவ்வளவு கோடிகளை வந்து அவர் சொன்னார் 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் போது அதுக்கான பிஸ்னஸ் இது வந்து வெறும் தியேட்டரிக்கல் பிஸ்னஸ் மட்டும் கிடையாது. இதை தாண்டி ஓடிடி ரிலீஸ் இருக்குது, இதை தாண்டி சேட்டலைட் ரைட்ஸ் இருக்குது, இதை தாண்டி வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இந்த எல்லா பிஸ்னஸையும் அடிவாங்கும் அப்படின்ற போது இதுக்கான மைலேஜை, பொலிட்டிக்கல் மைலேஜை விஜய் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலை நடக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். விஜய்க்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடி தர்ற ஒரு முயற்சி பிஜேபி அதுக்கு மறைமுகமாக பெரிய அளவில் உதவுது. பிஜேபியால மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுற ஒரு விஜய் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் அவர் மீது ஆமா, பிஜேபியால பாதிக்கப்படுது, திமுகவால பாதிக்கப்படுது. இன்னைக்கு வந்து விஜய் ரசிகர்களுக்கு பாவம், விஜய்க்கு தெரிஞ்ச அளவு கூட விஜய் ரசிகர்களுக்கு தெரியல. அவங்க என்ன இன்னும் திமுகவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி திட்டினாலதான் அவர் கொஞ்சம் மைலேஜ் கிடைக்கும். அது இன்னும் செய்யல. அட்லீஸ்ட் அவங்க வெளியில வந்தாலும் சொல்லணும். இல்ல பொதுமக்கள் மத்தியில வரும்ல, விஜய் ரசிகர்களுக்கு தெரியாம போலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுனாவோ நிர்மல் குமாரோ, ஏன்னா இதை வந்து நீங்க நான் ஏன் ஆரம்பத்திலே ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா பார்க்க கூடாதுன்னு சொன்னா, கரூர் ஸ்டாம்பீட் இஷ்யூலையும்
ஜனவரி 12ஆம் தேதி அப்பியர் ஆக சொல்லி தான் அவருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக இங்கே தமிழ்நாட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து எஸ்ஐடிக்கும் ஒன் மேன் கமிஷனுக்கும் தான் பர்மிஷன் இருந்தது. அதை முதலே அருணா ஜெகதீசன் விசாரணை அவங்க தானே கேட்டாங்க, எஸ்ஐடி கேட்டு தான் போனோன்னு அவங்க சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் முட்டு சந்தில் விஜயை நிறுத்தினதே ஆதவ் அர்ஜுனா தான். கடுமையான குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஆமாம், கண்டிப்பாக திரும்பவும் அதை தான் சொல்கிறேன். அங்கே கொண்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணி பிரச்சனையை வந்து இவ்வளோ பெருசாக்கி சிபிஐ வரைக்கும், சிபிஐ என்கொயரி போச்சுன்னா எல்லாரையும் கூப்பிடுவாங்க, கேள்விகள் கேட்பாங்கன்னு தெரிஞ்சு தான் தாவேகா தரப்பு அங்கே போனது. அதனால தான் இன்னைக்கு வந்து விஜய் வந்து சிபிஐ முன்னால் போய் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. விஜய் எஃப்ஐஆர் பேர்லேயே விஜய் தமிழ்நாடு அரசாங்கம் அதை செய்யவே இல்லை. சம்மன் கூட பண்ணி கூப்பிடலையா அவங்க? தமிழ்நாடு அரசாங்கம் அதை செய்யவே இல்லை. அதாவது அன்னைக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி கரூர் ஸ்டாம்பீட் கேஸில் அவர் வீடியோவில் அவர் சொல்கிறாரு, நமக்கு எதிராக சதி செய்கிறாங்க, சிஎம் சார் நான் வீட்டில் தான் பனையூரில் தான் இருக்கேன், எப்போ வேணாலும் வந்து என்னை நீங்கள் கைது பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்கிறார் அவர். ஆனால் இன்னைக்கு சிபிஎஃப்சிக்கு எதிராகவோ ஒன்றும் வேண்டாம், அந்த சிபிஎஃப்சி சிஇஓக்கு எதிராக அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய யார் ஒரு ட்வீட் கூட இது வரைக்கும் போடலைங்க. ஒரு ட்வீட் கூட போடல இது வரைக்கும், எந்த பதிவும் கிடையாது. எது ஒரு ராணுவ கட்டுப்பாடோட இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கங்க. இல்ல ராணுவ கட்டுப்பாடெல்லாம் எதுவும் கிடையாது. தெளிவுபடுத்திட்டா உங்ககிட்ட கிளாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஒரு விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க மக்களுக்கு தான் யூ ஹேவ் அ கிளாரிட்டி. என்னன்னா உங்களை ஏன் நான் உங்களை தெளிவுபடுத்திட்டே நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா தான் நான் யாருன்னு தெரிஞ்சிடும். இல்லை லட்சுமி, எனக்கு இதில் நீங்கள் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. அதாவது இதை ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக பார்க்கக்கூடாது, பொலிட்டிக்கலாக பார்க்கணும். பொலிட்டிக்கலாக அவருக்கு மைலேஜை ஏற்படுத்தி தரதுக்கு, அவர் ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க, அல்லது அழுத்தம் தரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது என்ன வேணாலும் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவாக இருக்கலாம். ஆனால் இந்த படத்துக்கு ஒரு சென்சார் போர்டு தடாலடியாக நடந்து கொள்வது இது சரின்னு அவங்க வாதிடுறாங்க. இது எல்லா படத்துக்கும் நாளைக்கு நடக்கலாமே. இப்போ வந்து இல்ல இது வந்து நீங்க ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற ஒரு கோணத்தில் தானே பார்க்கணும். இது வந்து இவர் விஜய் அரசியல் அவர் படத்தில் வர்ற கண்டென்ட் அதை விடுங்க. நாளைக்கு போஸ் வெங்கட் சார் எடுக்கிற ஒரு படத்துக்கும் இந்த பிரச்சனையை அவங்க வந்து சென்சார் போர்டு வந்து தர முடியாது. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சார்ந்து இதை பார்க்கணும். அப்போ நான் அதுக்கு முன்னால் அவர் வழக்கறிஞர் பேசும்போது சொன்னார், பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒன்று இருக்குது, இது வந்து பப்ளிசிட்டிக்காக நடக்கிறது. நான் என்னுடைய கேள்வி அதுதான், டிசம்பர் 18ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் ரிலீஸ் தேதியை முடிவு பண்ண நீ ப்ரொடியூசர் இந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்க? ஏற்கனவே வந்து இது வந்து ரிவ்யூக்கு இப்போ தான் போச்சு அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் அதுக்கு இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு சிக்கல் இருக்குது, இவ்வளவு கட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஏன்னா ஒரே ஒரு உதாரணம், இல்லை ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படம் வந்து ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து வழக்கமாக இந்த மாதிரி இராணுவம் சார்ந்த சீன்ஸ் எல்லாம் இருக்கும்போது இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சில அதிகாரிகள் இல்லை வந்து சினிமா சார்ந்து இயங்கக்கூடிய இராணுவ தரப்பில் இருக்கக்கூடியவர்களை எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணுவாங்க, இல்லை கூப்பிட்டு இது மாதிரி படங்களில் சீன் வச்சுருக்கோம், படத்தில் சீன்ஸ் எல்லாம் இருக்குது, இது என்ன ஆகும், சென்சாரில் என்ன பிரச்சனை வரும், இது எல்லாமே இது எல்லாத்தையும் கேள்விக்கு உட்படுத்தி ஒரு கட்டத்திலையும் அவங்களே வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டு போவாங்க. அமரன் படத்தில் இது மாதிரியான எல்லா வேலைகளும் நடந்ததுன்னு அன்னைக்கு இப்போ ப்ரொடியூசர் தரப்பும் சரி சிவகார்த்திகேயன் தரப்பும் சரி வெளியில சொன்னாங்க. அமரன் வந்து முழுக்க மிலிட்டரி பேக்ரவுண்ட்ல நடக்கிற இவங்க வந்து தொல்லை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு காரணம் கண்டுபிடிச்சு சொல்றாங்களா? இல்ல அவங்க நினைச்சிருந்தா இதெல்லாம் ஒரு இஷ்யூ 5 பேர் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லல பிறகு இல்ல பகவான் கேசரி படம் தான் இது ரீமேக் தான் அப்படின்னாலும் இங்க தமிழ்ல வரும்போது இதுல வந்து சில அடிஷன்ஸ் இருக்கலாம், இல்ல சில டிலீஷன்ஸ் இருக்கலாம், இல்ல தமிழ் ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இதுல வந்து டயலாக்ஸ் வேற மாதிரி இருக்கலாம். அது எல்லாமே சென்சார் போர்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். நான் வந்து கருத்து சுதந்திரம் சார்ந்து இது நடக்குதுன்னு நான் சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்லலை. இது கருத்து சுதந்திரம்னு நீங்க கொண்டு போய் அங்க ஃபிட் பண்ணி விஜயை வந்து நல்லவரா நீங்க மாத்திராதீங்க. நான் சொல்றது இது விஜய்க்கும் பிஜேபிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், வலிக்கிற மாதிரி நீ அழுன்னு சொல்றது தான். இது வேற ஒன்றும் தொடங்கலையே, இல்ல அழுகணும், இனிமே அழுகணும். இல்ல மேடம் வந்து அவங்க டீம் வந்து எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்கல, டைரக்டா வந்து கோர்ட்டுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. 18ஆம் தேதி தணிக்கை குழு பார்த்து 19ஆம் தேதி அவங்க வந்து சில கட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 24ஆம் தேதி அதெல்லாம் பண்ணி ரீசப்மிட் பண்ணியாச்சு. அதற்கு பிறகு எதுவுமே சொல்லலை. இது எங்கே நாங்கள் ஒப்பிடுறோம்னா ஆளுநருக்கு எப்படி ஒரு மெசேஜ் ஒரு ஃபைல் போச்சுன்னா அது அப்படியே கடப்பில் போட்டு கிடக்குதோ அது ஒப்புதல் கொடுக்கணுமா? அப்போ வந்து மலேசியாவில் ஆடியோ லான்ச்சில் அவர் சொல்லியிருக்கணும்ல, எங்களுக்கு கட்ஸ் கொடுத்தாங்க, பிஜேபி கொடுத்தது நாங்கள் வந்து அதை முடிச்சிருக்கோம், ரிவ்யூக்கு போயிருக்குன்னு அன்னைக்கு விஜய் சொல்லியிருக்கலாம், ஒரு பதிவு போட்டிருக்கலாம், இல்லை ஒரு வீடியோ போட்டிருக்கலாம், இல்லை வந்து ஆதவ் அர்ஜுனாவோ நிர்மல் குமாரோ புசி ஆனந்தோ இன்னைக்கு புதுசாக வந்த செங்கோட்டையோன்னு யாரையாவது எல்லாருமே பேசியிருக்காங்க மேடம், எல்லாருமே பேசியிருக்காங்க. சிடி நிர்மல் குமார் பேட்டி கொடுத்துருக்காரு,
செங்கோட்டையன் பேசியிருக்காரு, இவங்க எல்லாம் என்ன? பேசியிருக்காங்க. மோடி எல்லாருமே அரசு பேட்டி யாரையுமே கொடுத்திருக்காங்க. மோடி அரசுக்கு கண்டனம், பிஜேபி எங்களை பழிவாங்குறது, இந்த மாதிரி பிரச்சனை கருத்துரிமையை பிஜேபி நசுக்குது அப்படி எங்க சொல்லிருக்காங்களா? மேடம் என்ன கேட்டாங்க, அந்த மாதிரி யாராவது பேசுனீங்களான்னு கேட்டாங்க. அப்ப இல்ல, இத என்ன பேசுனாங்கன்னு சொல்லுங்க. நான் அதான் சொல்றேன் நீ என்ன பேசுனாங்கன்னு எடுங்களேன். படத்துக்கு இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கப்படுது அப்படின்றத யார் கொடுக்குறாங்க நெருக்கடி? யார் கொடுக்குறா? யார் சென்சார் போர்டு கொடுக்குறாங்க? சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. போட்ட ட்வீட்ல வந்து ஒரு நிமிஷம், இப்பதான் தெளிவுக்கு வர்றாரு. நான் சொல்றேன், சென்சார் போர்டு நெருக்கடி இவங்க கொடுக்குது. போட்ட வழக்கே சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல்ல இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளவு கூட கண்ட்ரோல்ல சொல்லல. இருக்கு. தணிக்கை முடிந்த பிறகும் சான்றிதழ் தர தாமதம் ஏன்? இல்ல இவங்க போட்ட இவ்வளவுதான் வழக்கு கேட்டாங்க. அது கண்டனம், அது பேரு. இன்னைக்கு கொடுத்துருவாங்க, நாளைக்கு கொடுத்துறாங்க, வெயிட் பண்ணா. ஓகே, திரு கனகராஜ். அவரும் கடப்பல போட்டுருக்காருன்றத எங்களுடைய திரு குற்றச்சாட்டு. கனகராஜ் அவருடைய பார்வை கேட்கலாம். ஒரு மூத்த தலைவர் திரு கனகராஜ், உங்களுடைய கோணம் இதுல. அதாவது ஆக்சுவலாக நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நண்பர் நரேஷ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நான் வந்து அவர் உண்மையிலே அவங்க பார்ட்டியுடைய லைனை தானே ரெப்ரசன்ட் பண்ணுவார். அவர் என்ன சொன்னார், தமிழ்நாடு அரசு சம்பந்தம் இல்லை. நான் தாவேகா இல்ல, தாவேகா ஆதரவு நிலையில் போல தமிழ்நாடு இளைஞர் கட்சி நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. தாவேகாவோட ப்ராக்ஸின்னு வச்சுக்கங்க. தாவேகா ஆதரவாளர். ஓகே, மருகு வச்சிருக்காரு. கண்ணாடி வச்சிருக்கேன். போட்டுங்க. தெளிவா பார்த்தா பரவாயில்ல. திரு கனகராஜ், நீங்க தொடரலாம். அதான் இல்லை, அதாவது நான் வந்து இப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு விஷயம் தெரியல. என்ன, நான் அப்படி பார்க்கல. நண்பர் நரேஷோட பேச்சை கேட்ட பிறகு அவங்க அப்படி நடிக்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மையிலேயே சாதாரண ஆட்களில் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சென்சார் அது வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு தெரியாமலே பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக எனக்கு உறுதியாக தெரியும், நண்பர் நரேஷ் அவர் பேசுகிற முறை, இவர் சமாளித்த முறை, இதை பார்க்குற போது அவர் தெரியாமல் பேசுனதாக நினைக்கல. ஏங்க, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறார். சரி, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஏராளமான பிரச்சனைகள் இந்த காலத்தில் வந்திருக்கு. நீங்கள் சென்சார் போர்டை தாண்டியும் சில மாதங்களுக்கு முன்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு. சென்சார் போர்டே அதை வெளியிட்டாலும் நாங்கள் நினச்சா அந்த படத்தை தடை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்திருந்தாலும் அதை தடை பண்ண முடியும்னு ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்க. அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். நான் வந்து அவர் நடித்த படங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை கேட்கல. நான் ரொம்ப ஹம்பிளாக கேட்குறேன். நியாயமற்ற முறையில் ஒன்று. அவர் சொன்னார், ஒருவேளை அவரை தவறாக விஜயை கைட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கல. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் கட்டாயம் வருகிற விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்ப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். கரூர் சம்பவத்துக்கு பின்னால் ஒரு கல்லூரியில் தான் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் அவர் பேசினார். அதில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை. கிறிஸ்தவர்கள் மீது நடந்த தாக்குதலுக்கு ஆனால் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட். அது கரெக்டாக நீங்கள் வந்து ஹிந்து பத்திரிகை வந்து வித்தவுட்டு நேமிங் த அக்ரஷர், அவங்க வந்து அக்ரஷனை கண்டம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வெனிசுவேலா விஷயத்துக்கு பிஜேபி அரசாங்கம் எப்படி நடக்குது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் முழுவதும் பார்த்தா ஒரு இடத்தில் கூட நீங்கள் வந்து பிஜேபியவோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ ஒரு வார்த்தை கூட அப்படி டச் பண்ணாமல் போனாங்கங்கிறத நான் பார்த்தேன். இந்த விஷயத்தில் யாரோ ஒருவர் இல்லை. ஒரு படம் ரிலீஸ் ஆகலைன்னா என்ன பிரச்சனை என்பதை கண்டுபிடித்து செல்வி ஜெயலலிதாட்ட போய் திரு விஜய் அவர்கள் மட்டும் இல்லாமல் திரு சந்திரசேகர் அவர்களும் பேசினார்களா இல்லையா? அதை விட 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒரு வார்த்தை ஏன் பேசலை? இங்கே ஒரு சின்ன கேள்வி எழுது. இப்போ நான் வந்து நீங்கள் அவங்க லட்சுமி பேசுனதில் ஒருத்தருக்கு என்ன இப்படி ஒன்று நடக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். ஆனால் அந்த படத்தையும் திரு சந்திரசேகரோ விஜய் அவர்களோ நேரடியாக அவங்க தயாரிக்கலை. ஆனால் அந்த படத்துக்கு
முதலமைச்சரிடம் போய் அன்னைக்கு என்ன முதலமைச்சருக்கு எப்போ பிரச்சனை வரும் இவருக்கு தெரியாதா? போலீஸ் யார் கையில் இருக்குது? திமுக கையில் தான் இருக்குது, சந்தேகமே இல்லை. அதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்து, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சென்சார் வந்து எல்லாம் கிளியர் பண்ண பிறகு தேட்டருக்கு வரும்போது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்னு போலீஸ் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் திட்டமிட்டு சதி செய்கிறதுன்னு சொல்ல முடியும். அப்போ நண்பர் நரேஷ் ஏன் இப்படி பேசினார்? எனக்கு கொஞ்ச நேரம் ரொம்ப அதே போல் இந்த கேள்விக்கும் இவர்கள் பதில் சொல்லணும். ஒரு படத்துக்கு நீங்கள் செல்வி ஜெயலலிதான்னா பேசுவீங்க, ஆனால் அதே இது நரேந்திர மோடின்னா பேச மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன கேள்வி வருதுன்னா, இவரு ஜெயலலிதா அவர்களோட போய் பேச்சுவார்த்தையா நடத்தினாங்க, அங்க போய் வேண்டுகோள் வச்சாங்க சார். ஐயா, அது ஒரு மன்றாடல் வேண்டுகோள் தடை விதிக்கல. சட்டபூர்வமான தடை இல்லாத போது அப்ப இருந்த உடல் மொழியும் அப்ப இருந்ததும் வேற நிலைமை. இப்ப அவருடைய ஸ்டேச்சர் உயர்ந்திருக்கு. நீங்க ஜெயலலிதா அவர்கள்ட்ட போய் கேட்டது மாதிரி மோடி அவர்கள்ட்ட போய் கேட்கணுன்றீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் ரொம்ப நாகரிகமாக பேசணும்னு நினைக்கிறேன். நான் தாவேக்கா நண்பர்கள் சில பேர் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அல்லது அதனுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அப்படிலாம் நான் ஒருபோதும் பேச மாட்டேன். எனவே அது எல்லாரும் தமிழ்நாட்டில் இருந்த எல்லாரும் தான் பார்த்துருக்காங்க எப்படி பேசினாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக கொதித்து எழல சார், அவரு போய் மன்றாடி வேண்டுகோள் விட்டார். அது அவருடைய அணுகுமுறையா இருக்கலாம், அது சரி தவறுன்னு நம்ம சொல்ல வரல. இதுல வந்து டைரக்ட் ஆன்ஸ்லாட். இன்னைக்கே இந்தியால இன்னொரு படத்துக்கு இந்த மாதிரி டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ் சொல்லி தொல்லை கொடுப்பாங்களா? சென்சார் போர்டு வரலாறுல தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச வரையிலும் படத்தார் காற்றுக்கென்ன வேலையெல்லாம் முடக்கியே செய்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு மாஸ் ஹீரோஸ் நடிக்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் படத்துக்கு 5 பேர் கொண்ட சென்சார் குழு பார்த்து ஓகேன்னு சொல்லி யூஏ சர்டிபிகேட் கொடுத்து 14 கட்ட கொடுத்து அதை அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு இல்ல இல்ல அவங்க சொன்னதை நான் ஏத்துக்க மாட்டேன், நான் வேற ஒரு கமிட்டி அனுப்பிச்சு இதை பார்க்குறேன், வேற ஒரு 5 பேர் தணிக்கை செய்யணும்னு சென்சார் போர்டோட டெல்லியில் இருக்கிற சேர்மன் சொல்றதும் தற்செயலாக நடக்கிற விஷயங்கள்ல. ஆனால் இப்படியான ஒரு விஷயங்கள் நடக்கிறப்ப அதுக்கான எதிர்வினை அப்படின்னு ஒன்று வரலன்றது ஆச்சரியமா இருக்கு. நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களை கேட்குற ஒரு விஷயம் இருக்கு. நாடோடி மன்னன் ஒரு இஷ்யூ எப்போ பார்த்தாலும் அது வந்து கடைசியா அது பல காலம் பேசப்பட்ட ஒன்று. விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, திமுகவை எதிர்க்கிறார், திமுக அரசு அவர் படத்தை திரையிட விடாது, அவருக்கு சினிமா தியேட்டர் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க விடாமல் அதிகாரத்தை பயன்படுத்துவாங்கன்னாங்க. இப்போ அந்த குற்றச்சாட்டு சொல்லப்படலை. 2வது, திமுக அரசு சிறப்பு காட்சி நடக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு ஆர்டர் போடணும், ஜிஓ போட்டு கொடுக்கணும். அதை வந்து கொடுக்காம விட்டாங்கன்னா அநீதி இழைச்சிடுச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வழக்கமாக எல்லா படத்துக்கும் கொடுக்குற மாதிரி ரஜினி அவர்கள் படத்துக்கு என்ன ஸ்டாண்டோ, கமல் படத்துக்கு என்னவோ அதே ஸ்டாண்டை எடுத்து இவருக்கு சிறப்பு காட்சிக்கு ஜிஓ போட்டாங்க. சினிமா தியேட்டரும் கிடைச்சிருச்சு, நீங்கள் சிறப்பு காட்சிக்கு அனுமதி கிடைச்சிருச்சு, சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல. இது வந்து ஒரு அரசியல் விளையாட்டு. தமிழ்நாடு அரசு இதை எப்படி அணுகிறது, பிஜேபி அரசு எப்படி அணுகுது, அதை ரெண்டையும் இவர் எப்படி அணுகிறாருன்னு பார்க்கறது. இல்லை, நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு இவ்வளவு பெரிய குழப்பம் வந்ததே கிடையாது. ஒரு 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 எவ்வளவு பேர் பார்க்குறாங்க இந்த நிகழ்ச்சியை. அப்படி பார்க்குற போது நண்பர் நரேஷ் பேசின விஷயம் இருக்கு இல்லையா, நீங்கள் அவர் படமா இன்னொருத்தர் படமாங்கிறது இல்லை, இதை உடனடியாக இதை சர்டிஃபை பண்ணணும், வெளியே வரணும். நீங்கள் இப்போ நான் கேட்டால் கூட்டம் வரலைனாலும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை பெரிய இது கொடுத்துருச்சு, நெருக்கடி கொடுத்தா வரலைன்னு சொல்லி அதான் அவர் சொன்னார்ல. ஸ்டேட்மெண்ட்டாக நான் ஸ்டேட்மெண்ட்டாக எப்படிங்க சொல்ல முடியும்? தமிழ்நாடு அரசாங்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் இங்கே தான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு பேட்டர்ன் இருக்குது. அவர் என்னவா வேணாலும் இருக்கணும், அவர் படம்ங்கிறதுக்காக பேசலை, ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகலை, அவர் பேசணுமா இல்லையா? இப்போ உதாரணமாக கேரளா திரைப்பட விழா நடந்தது. அந்த திரைப்பட விழாவில் சில படங்களை திரையிடக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லிச்சு. இவங்க அந்த குழு சொல்லிச்சு, இல்லைங்க நாங்கள் திரையிடுவோம், முடிஞ்சால் பார்த்துக்கோ அப்படின்னு பேசினாங்க. இவ்வளோ பெரிய அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நாட்டில். ஒரு கலைஞன் கலையின் மீதான ஒரு தாக்குதல், ஒரு மிகப்பெரிய அந்த வியாபாரத்தின் மீதான தாக்குதல், அதுவும் இவர் அரசியலுக்கு நுழைய வர்ற போது இருக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக அவர் அரசியலை விட
பிஜேபிக்கு எதிரான அரசியல் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார். இப்போ நரேஷ் கூட சொன்னார், கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம், பிறகு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். கரூருக்கு பின்னால் அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு வார்த்தையை கூட நான் இதுவரை கேட்கவில்லை. எனக்கு நான் ரெகுலராக நியூஸ் பேப்பர் பார்க்குறேன், டிவி பார்க்குறேன், அப்புறம் அவங்களுடைய எல்லாருடைய ட்விட்டர் ஹேண்டிலையும் மெனக்கட்டு பார்க்குறேன். ஏன்னா மற்ற ட்விட்டர் ஹேண்டில்னால் மற்ற கட்சியை மட்டும் பார்த்தா போதும். இங்கே அது இல்லை, இவர் எப்போது தான் சொல்லுவார். அதனால் இவர் சொல்லியிருப்பாரோ அவர் சொல்லியிருப்பாரோன்னு பார்க்குறோம். ஏங்க இவ்வளோ பெரிய அநியாயங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று, இந்த அநியாயங்களின் மீது எந்த கவலையும் கொள்ளாதவர். பட் இந்த படத்தில், அதாவது ஒரு சாதாரண நடிகராக மட்டும் இருந்த காலத்தில் அவர் கெஞ்சினாரா, உடல் மொழி எப்படி இருந்ததாங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எதிர்த்துலாம் குரல் கொடுக்கல, கண்டனாலாம் ஜெயலலிதாவை கண்டிக்கிறேன்லாம் சொல்லல. இப்போ கூட அதை பண்ணட்டும்ன்ற நான். அவர் கைகட்டி நின்னது மாதிரி, வேண்டுகோள் விடுத்தது மாதிரி, நான் தவறு செஞ்சிட்டேன்னு சொன்னது மாதிரி இப்போ செய்ய முடியாது. ஏன்னா இப்போ அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், அதை பாதிக்கும். நான் என்ன சொன்னேன், ஒரு வேண்டுகோள் இந்த அரசாங்கத்துக்கிட்ட கூட வைக்கட்டுமே, அது கூட வைக்க தயங்குகிறார் என்றால், ஏன்னா அவர் இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தை பற்றி சொன்னாருன்னா கொஞ்சம் கூட அரசியல் புரிதலற்றவராக இருக்கிறாரு. ஏன்னா சில வீடியோஸ்லாம் வந்தது, விஜய் அண்ணா சிஎம் ஆயிட்டார்னா நாடாளுமன்றத்தில் பேசுவார் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னால் அதை கடந்து போயிடுவோம். ஆனால் விஜய் அவர்களே இது வெளிவராததற்கு காரணம், நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் சொன்னால் சிக்கலாகும். அப்போ ஒன்றிய அரசாங்கத்தை சொல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு விட முடியாது, அல்லது சென்சார் போர்டை சொல்லாமல் விட முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக இவர் தயங்குகிறாரோ என்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் அப்படியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வச்சிட முடியுமா ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேலேன்னு நினச்சேன். நண்பர் நரேஷ் சொன்னோன்னே எனக்கு எந்த குழப்பமும் இல்லை, வேற ஒரு குழப்பம்தான் வந்ததே தவிர, இல்லை அவங்க திட்டமிட்டு இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் என்னால் பார்க்க முடியும். நன்றி சார், நன்றி. இந்த கருத்து சுதந்திரம் என்பதை தாண்டி ஒரு கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒருவர் இதில் அமைதி காக்கிறார் என்பது என்னால் ஏற்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இதை ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, இல்லை 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாரதிய ஜனதாவை எந்த வகையிலும் அவருடைய தலைவர்களையோ அவங்களுடைய போக்கையோ எந்த வகையிலையும் அவர் எதிர்க்க போகிறதும் இல்லை. மேடம் சொன்ன மாதிரி அவர்கள் ஒரு நட்பு ரீதியான ஒரு விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதில் தெளிவாக நம்ம ஒரு போர்டுக்கு வந்துட்டோம். ஏற்கனவே உலகம் சுற்றும் வாலிபன் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று தி எக்ஸ்பெக்டட் சம்திங். காலை சிறப்பு காட்சி, தமிழக அரசு சிறப்பாக ஒரு நடிகருக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே செஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் தமிழக அரசு மேலே எந்த பழியுமே போட முடியாது. இப்போ நீங்கள் ஒரு திரைப்படம் வெறுமனே ரிலீஸ் ஆகும், அந்த திரைப்படத்துடைய தோல்வி என்பது நிச்சயமாக அவருடைய அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும். எப்பொழுதுமே அவர் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுவது என்பது ஒரு வெற்றி நாயகனாக வளம் வர்றதுனால தான். கடைசி 10 படம் அட்டர் ஃப்ளாப்னாவே இன்றைக்கி அவர் நீங்கள் அரசியல் களத்தை நிற்கும் போதே இந்த கூட்டம் இருக்காது. அந்த வெற்றிகளும் அது அந்த மாசம் அந்த பாடலுடைய ஹிட்டு தான் இந்த இடத்த கொண்டாந்து தீர்மானிக்குது. இந்த திரைப்படத்தில் அது எதுவுமே இல்லை. ஸோ இந்த திரைப்படம் வெறுமனே ஒரு வாஷ் அவுட்டோ அட்டர் ஃப்ளாப்போ ஆகும்போது அது அப்படியே மே மாதம் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் இவங்க மேலே பின்னாடி ஏறி அடித்து போயிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த 18, 19, 20, 21 வயது நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு எப்படி இப்படி கண்மூடித்தனமான ஒரு ஃபாலோவராக அவங்க பின்னாடி இருக்கிறாங்களோ அந்த தோல்வியையும் கண்மூடித்தனமாக தான் எடுத்துப்பாங்க. அந்த திரைப்படம் ஒருவேளை அந்த திரைப்படம் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு கூட்டமே வெளியில் போயிடும். அவ்வளவுதான் அவங்க அறிவு. இத்தனை நாள் படம், இத்தனை நாள் தாக்கம், இந்த எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இருக்காது. அது ஓவர் நைட்ல போயிட்டு இருக்கு. அதான் நான் சொல்றேன், இது சினிமாவிற்காக, சினிமா பின்னாடி சினிமா நடிகருக்காக வந்த கூட்டம் தானே. சிரஞ்சீவி அவர்களுக்கு 18% ஓட்டு விழுந்துச்சு இல்லையா, அவர்கள் பின்னாடி போனாங்களா ரசிகர். அவங்க நிலை எல்லாம் என்ன, வேகமாக மற்ற கட்சிகள்லேருந்து எல்லாம் சிரஞ்சீவியை சேர்ந்த அவங்க நிலையெல்லாம் என்ன, வேகமாக இளைஞரெல்லாம் அவர் தான் முதல்வர் பின்ன அவன் நிலையெல்லாம் என்ன, எங்கே கொண்டு வச்சுப்பான் மூஞ்சியை. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தோல்வி டோட்டலாக அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இமேஜையும் காலி பண்ணிடும். ஸோ ஜனநாயகன் என்பது அந்த திரைப்படத்தை அவங்க நிச்சயமாக பார்த்துருப்பாங்க. அந்த திரைப்படம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியும். என்னதான் கடைசி படம்னாலும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் கட்டி ஏறும் என்று சொன்னாலும் அந்த திரைப்படம் நல்லா இல்லைன்னு ரிசல்ட் வந்துருச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க 3 நாள் தான், அந்த ரசிகனே ஏற மாட்டான்.
அந்த இது நடந்திருக்குல்ல. சார் சுமாரான படம் கூட சில நாள் ஓடுற அளவுக்கு ரசிகர் பட்டாளம் வச்சிருக்காரு. ரசிகர் பட்டாளம் வச்சிருக்க ரசிகர் மட்டும் தானே படம் பார்ப்பாங்க. அந்த ரசிகர்கள் அப்படி ஒன்றும் உங்களுக்கு 500 கோடி திருப்பி கொடுக்கிற ரசிகர்கள்ங்கிறவங்க எங்கே உங்களுக்கு இந்தியா முழுவதும் இந்த படத்தை நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும்னா இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் நீங்கள் பண்ணினா மட்டும்தான் இந்தியா முழுவதும் இந்த திரைப்படம் போய் சேரும். அட்லீஸ்ட் ஒரு ஷோவாவது போய் பார்ப்பான். இல்லை படம் நல்லா இல்லைன்னு உங்களுக்கு 2வது ஷோ தெரிஞ்சிச்சுன்னா 3வது ஷோ விஜய் சார் படமும் அந்த கதை தான். யார் சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் இந்த நிலை தான். அது நிச்சயமாக அவருடைய அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும். இந்த முறை நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல ஒன்று பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த பிம்பங்கள் உடையும். பராசக்தி ட்ரெய்லரே இதை தாண்டிடுச்சு அப்படின்னு ஒரு இது ஓடுது. ஆனால் அதுக்கு லைக்ஸ் அவ்வளோ வரல. இப்படி ஒரு லாஜிக் முன்வைக்கிறாங்க. இல்லை, அதாவது லைக்ஸுங்கிறது ஒரு பட்டனு. இப்போ ட்ரெய்லரை பார்க்கறது கிட்டத்தட்ட செகண்ட்ஸ் அதோட அதிகம். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம். அப்போ ட்ரெய்லரை பார்த்தவன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அது ஏன் இப்போ அதிகமாகி போச்சு? இங்கே கண்டென்ட் தான். சினிமா என்பது பியூட்டிஃபுல் அது நீங்கள் இப்போ கண்டென்ட் பின்னாடி தான் சார் போவோம். இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்க எல்லாமே வெற்றி பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். வெற்றி இல்லாமல் தோல்வி என்றால் அவருக்கு அரசியலும் தோல்வி தான். சார் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து சார் கனகராஜ் சார் சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப மூத்தவர், அனுபவசாலி. அவர் வந்து எப்படி அதை ஒப்பிட்டாருன்னு தெரியல. தலைவா படத்தை ஒப்பிட்டு இந்த இஷ்யூ வந்து பேசினது ரெண்டுமே ஒப்பிட்டே தவறு. நான் வந்து உங்ககிட்ட அந்த வார்த்தையை எக்ஸ்பெக்ட் பண்ணல. மன்றாடினார் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்டை நான் யோசிக்கிறேன். தமிழில் நல்ல இல்லை, அந்த மாதிரி அங்கே எதுவும் அங்கே நடக்கலை. ஸோ அது வந்து கோரிக்கை வச்சாங்க. அந்த படம் பிரச்சனை அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். அந்த படம் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாத்திலும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படம் தமிழ்நாட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். அந்த ப்ரொடியூசர் நெஞ்சு வலியில் ஹாஸ்பிட்டலில் படுத்துறாரு. படக்குழுவுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும், ஒரு ப்ரொடியூசருக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு எப்படி ஈடுகட்ட முடியும்னு அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த இடத்துல தான் இறங்கி வந்து தன்னை நம்பினவங்களுக்காக நான் போய் இறங்கி நிற்கிறேன், தான் தன்மானத்தை விட்டு இறங்கி போய் நிற்கிறேன்னு ஒரு தலைவர் நிற்கிறான் இல்லையா? அது தலைமை படம் நான் பார்க்குறேன். இந்த படம் அந்த மாதிரி இந்த படம் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இது வந்து சென்சார்ஷிப் சர்டிஃபிகேட் இல்லாமல் எந்த உலகத்தில் எங்கேயுமே ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. எங்கேயும் பைரசியில் வெளியே வர போகிறது கிடையாது. இது சர்டிஃபிகேஷன் இஷ்யூ கோர்ட்டில் போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் கருத்து பேசி திரும்ப இன்னொரு பிரச்சனை வந்து அந்த ப்ரொடியூசர் கருத்து பேசின பிரச்சனை வருது சார். கருத்து பேசின பிரச்சனை வருது சார். கருத்து பேசின பிரச்சனை வருது சார். அதனால தான் சார் பேசல. யாரையும் பேசாதீங்கன்னு ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து யாரையும் பேசாதீங்கன்னு ரிஸ்ட்ரிக்ஷன் பேசிய கருத்துக்கள் என்ன? அதனால அந்த பிரச்சனை பேசல, ஆர்எஸ்எஸ் பேசல. இந்த குற்றச்சாட்டு சொந்த பிரச்சனைக்கே பேசறனா மக்கள் பிரச்சனை எங்க பேச? சொந்த பிரச்சனை இல்ல சார், இன்னொருத்தருடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அது நான் என்னுடைய அரசியல் லாபத்துக்காக நான் இன்னொருத்தர் பேசி அவரை நான் வந்து இதுல பாதிப்புல ஈடுபடுத்த கூடாதுன்றதுக்காக வாய்த்திருக்காம இருக்கேன். ஐயோ, சினிமாவுக்கு தான் பேச சொல்றோம். நீங்க அரசியலுக்கு அப்புறமா வாங்க. நேரடியா இன்னொரு பிரச்சனை வந்ததுன்னா இன்னொரு வழக்கு போடுவாங்க. அந்த வழக்கு இன்னும் 10 நாள் போகும். என்ன வழக்கு போடுவாங்க? இதுல போய் என்ன வழக்கு போட முடியும் சார்? சினிமாக்கு சர்டிபிகேட் தரலன்னா சென்சார் தரல. பொங்கலுக்கு ரிலீஸ் இன்னைக்கு சொல்ல சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல. ஓட் படம் வரும் இல்ல சார், ஒரு செகண்ட் இதுல இருங்க. சென்சார் சர்டிபிகேட் தரலன்னா ரைட்ஃபுல்லா கோர்ட்டுக்கு போனது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு மூவ். அதை யாரும் தப்பு சொல்லல. சட்டத்துல அவர் கிடைச்சிருக்கிற வாய்ப்பு அவர் வந்து டெக்னிக்கலா சொல்லலாம். பட் போறதுன்றது ரைட்ஃபுல்லா அவருக்கு இருக்கிற ஒரு சிட்டிசனுக்கு இருக்கிற கருத்துரிமை, உரிமை. ஆனா அதை தாண்டி எதுவுமே பேச மாட்டேன், அதுவும் மேலிஃபைடு இன்டென்ஷன் இல்ல, பேசினா கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னா நீங்க மக்கள் பிரச்சனையை பேச போறீங்க. போன ஒரு விஷயத்துக்கு பார்த்தா அந்த படம் வெளியாக கூடாதுன்னு எதிர்க்கட்சிகள் வந்து கேஸ் போட்ட மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது நடக்கும் சார். நிறைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக அவர் பேசாம இருக்காரு. நீங்க மேலும் இந்த பேசிட்டாரே, அப்ப இந்த இதுக்காக ஒரு வழக்கு கொடுங்க, அந்த படத்தை வந்து தடை பண்ணுங்க அப்படின்னு இன்னொரு குரூப் போய் நின்னா இன்னொரு 10 நாள் தள்ளி போகும். அது எப்படி 10 நாள் தள்ளி போகும் சார்? ஒரு வழக்குக்கு சினிமா சென்சார் சர்டிபிகேட் என்ன சார் சம்பந்தம்? இப்ப சென்சார் போர்டு போட்டிருக்கல இந்த வழக்குல இன்னும் 14 நாள் கேக்குறாங்க சார். எதுக்குனே தெரியல. நீங்க சென்சார் போர்டு போடல. சென்சார் போர்டு கேட்டிருக்காங்க. இப்போ 14 நாள் டைம் கேட்டிருக்காங்க. இன்னும் 14 நாள் ஆச்சு. மேல இழுத்து அடிக்குறாங்க சார். அப்பதான் நீங்க அதிகமா பேசணும். இழுத்து அடிக்குறாங்க. அதனால தான் சொல்றேன். இப்போ இதுக்கே இன்னும் இழுக்குறாங்கன்னா அதுலயே வெளிப்படையா தெரியுது இவங்க பிஜேபியோட நோக்கம் நிறைவேறாது போல் இருக்கே லட்சுமி. பிஜேபியோட நோக்கம் நிறைவேறாது போல் இருக்கு. முதல்ல சிபிஎஃப்சி வந்து பிஜேபிக்கு கீழே இருக்கு, எல் முருகனுக்கு கீழே இருக்குன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டு திரும்ப அதே கேக்குறாங்க. நான் சொல்லி அவர் இரண்டாவது கட்டத்துல சொல்லிட்டாரு. நான் அந்த முதல்லதே சொல்றேன், நீங்க அதை புரிஞ்சிக்கல. நீங்க நான் சொல்ற கருத்தை வேற மாதிரி திரிக்கிறீங்க. இல்ல, நான் என்ன திமுக ஆதரவாளர் யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்க கூடாதான்னு கேட்டீங்க. இருக்க கூடாதான்னு தான் கேட்டேன். ரைட். தலைவா படத்துல அவர் மன்றாடினார்ன்ற சொல்லே உங்களுக்கு வந்து அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது, அவருடைய கௌரவத்தை குறைக்குது. அப்படின்னா இவ்வளவு கோடிகள் போட்டு இவ்வளவு பெரிய படம் எடுத்து ரசிகர்களை வந்து கடைசி படம் ரசிகர்களுக்காக நிற்க போறாரு, தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாற்ற போறாருன்ற போது இதுக்காகவாவது அன்னைக்கு அப்படி கையை கட்டி பேசினவரை நீங்கள் கொஞ்சம் வாயை திறந்தாவது பேசியிருக்கலாமேன்னு தான் கேட்குறேன். ஏதாவது வந்து ஏதாவது பேசுங்க. நீங்கள் வீடியோ கூட பேச வேண்டாம், ஒரு ட்வீட்டாவது போட்டு
இந்த படத்துக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, தள்ளி போகுது ரிலீஸ், ரசிகர்கள் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அந்த ரெஸ்ட்லெஸ்னாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து கொஞ்சமாவது சரி ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணுவாங்கல்ல. உங்கள் ரசிகர்களை, உங்களுடைய ஃபாலோவர்ஸை உங்களுக்கு ஆதரவான நிலையிலேயே வைத்திருக்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? ஒரு தலைமை பண்பே இல்லாத ஒருத்தர் எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும்ன்றது தான் என்னுடைய கேள்வி. இங்கே ஒரு படத்துக்கு, உங்கள் படத்துக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எதிர்ப்பு வருது, அதுக்காக கூட பேச முடியாத ஒருவர் எப்படி வந்து மக்களுக்காக பிரச்சனை வரும்போது எப்படி போய் பேசுவார்? அதில் வந்து அவருக்கு பேர் தூய சக்தி வேற. தூய சக்தி அவரே சொல்லிக்கிட்டாரு. ஓகே சுபாஷ், உங்கள் நிறைவு பார்வை தூய்மையான ஒரு கருத்தோட சொல்லுங்கள், முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து தாவைக்கா கட்சியோட ப்ரொபகண்டா மூவி கிடையாது, அது வந்து ஒரு ரீமேக் மூவி. இவங்க சொல்கிற இஷ்யூஸ் எதுவுமே வந்து ஒரு கருத்து சுதந்திரம் சம்மந்தமாகவோ இல்லை வந்து ஒரு ஒரு ஆதிக்கத்துக்கு எதிரான கருத்துலாம் கிடையாது. இட் இஸ் பியூர்லி ஏ பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் தான் தவிர இதில் ஒரு லீகல் இஷ்யூவோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவோ இன்வால்வ் ஆன மாதிரி தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்யோ இல்லை தாவேக்காவோ வந்து அவருடைய ரசிகர் கூட்டத்தை வந்து ஒன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க, ஒன் ஆஃப் தி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக தான் பார்க்குறாங்க. இவங்களை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணி இதுலேருந்து அதிகமாக வந்து டிக்கெட் விற்கலாம் தான் பார்க்குறாங்களே தவிர இதில் ஒரு கருத்து சுதந்திரம் சம்மந்தப்பட்டதோ இல்லை வந்து லீகல் இஷ்யூ சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதில். நன்றி, நிறைய கருத்து சொல்லியிருக்கிறோம். பார்ப்போம் நாளைக்கு தீர்ப்பு, நாளை மறுநாள் என்னென்னு வருது, அதுக்கு விஜய் தரப்பு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எல்லோருக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை.